வெல்கம் டு சூப்பர் கிச்சன். ஜென்ரலா நம்ம சுரைக்காயில குழம்பு கூட்டு இது போல ரெசிபிஸ் தாங்க செய்வோம். சோ அது மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது பொதுவா சுரைக்காயை குழந்தைங்களா இருந்தாலும் சரி, சம்டைம்ஸ் பெரியவங்க கூட ரொம்ப அதிகமா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஒரு முறை மட்டன் கோலா உருண்டை சுவையிலேயே இருக்கக்கூடிய சுரைக்காய் கோலா உருண்டை குழம்பு இது போல செஞ்சு கொடுத்து பாருங்க. மறுபடி எப்ப இந்த குழம்பு செஞ்சு கொடுக்க போறீங்க அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பாப்போம். அதுக்கு முதல்ல நான் 150 கிராம் அளவு சுரைக்காய் எடுத்திருக்கேங்க. நான் எடுத்திருக்கக்கூடிய சுரைக்காய் வந்து ரொம்ப பிஞ்சான சுரைக்காய், ரொம்ப முத்தல் சுரைக்காய் எடுக்காதீங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலை சீவிட்டு ஒரு கிரேட்டரால இது போல துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இதுல இருக்கிற தண்ணீரை மட்டும் பிழிஞ்சு எடுக்க வேண்டாம். இந்த சுரைக்காய் துருவல் இதுல இருக்கிற தண்ணீரோடய அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜார் கப்ல இந்த சைஸ் அளவுல இஞ்சிய தோல் சீவி நறுக்கி சேர்த்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 துண்டு இருக்கும். அடுத்ததா ஒரு முழு பூண்டை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப வந்து இதுல தண்ணீர் சேர்க்காம பல்ஸ் போடு விட்டுட்டு ஒன்னும் பாதியமா இடிச்சது மாதிரி இது போல அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சதுல பாதியை எடுத்துட்டு இந்த அளவுக்கு பாதியை எடுத்துட்டு தனியா வேற ஒரு சின்ன தட்டுல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அரைச்சிருக்கிற இந்த விழுது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாவே இது போல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா காரத்துக்காக 4 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளும், அரை கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இது கூட முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போறாங்க. அது என்னன்னா, நான் பாத்தீங்கன்னா 1 கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பை சுத்தமா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணீர் சேர்த்துட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஊறி இருக்கிற இந்த கடலைப்பருப்பை தண்ணீர் எல்லாம் வடிச்சிட்டு பாதி அளவு மட்டும் இந்த பொருட்களோட சேர்த்துட்டு இப்போ இதை அரைக்க போறோம். அதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்க்க கூடாது. அதுக்கு பதிலா நம்ம ஆல்ரெடி துருவி வச்சிருந்தோம்ல சுரைக்காய் துருவல், அத பாதி அளவு இதுல சேர்த்துட்டு ரொம்ப நைஸா இல்லாம ஓரளவுக்கு கொரகொரப்பா இந்த மாதிரியான ஒரு பதத்துல அரைச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் பாக்கி மீதமா இருக்கிற எல்லா கடலை பருப்பையும் எல்லா சுரைக்காய் துருவலையும் ஒன்னா சேர்த்து அதே மாதிரி நல்ல ஒரு கொரகொரப்பான டெக்ஸ்சர்ல அரைச்சிட்டு மாத்தி அதே பாத்திரத்திலேயே எடுத்து வச்சிருக்கேன். மறுபடியும் சொல்றேன், நீங்க இதை அரைக்கும் போது எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கூட தண்ணீர் சேர்க்கவே கூடாது. அப்படி சேர்த்திக்கினா உருண்டை வேகும் போது கரைஞ்சு போயிடும். சரி, இப்போ அடுத்ததா இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா மஞ்சள் பொடி, இந்த கலவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்திருக்கேன். அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் துருவல். ரொம்ப அதிகமாவும் தேங்காய் துருவல் சேர்க்க கூடாது, ரொம்ப இனிப்பு சுவையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததா பொடியா நறுக்குன கறிவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்க மிக்ஸ் பண்ணும் போது இன்கேஸ் இந்த கலவை ரொம்ப தடதடன்னு ஒரு நேர்த்த மாதிரியான ஒரு பதத்துல இருந்துட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரலனா கொஞ்சமா பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடலை மாவோ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கலவை சரியான பதத்துல இருக்குது. சோ நம்ம இதப்ப உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி உங்க கைகளை சுத்தமா தண்ணீர்ல நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இது போல உருண்டை பிடிங்க. உருண்டை பாருங்க ஒட்டாம அழகா உருட்டுறதுக்கு வருது. இதே மாதிரி இந்த அளவு சைஸ்ல உருண்டையா உருட்டி வேற ஒரு தட்டுல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கும் முன்னாடி ஒரு உருண்டை அளவு அரைச்சிருக்கிற இந்த விழுதை எடுத்து மிக்சி ஜார் கப்ல சேர்த்துட்டு இதுல இப்போ 1/4 கப்பு அளவுக்கு நல்ல கோபுரமா அளந்த தேங்காய் துருவலை சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, இதை அரைக்கிறதுக்கும் தேவையான அளவுக்கு தண்ணீரை கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா நைஸா மைய இது போல பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நைஸா அரைச்சிட்டு குழம்புல சேர்க்கும் போது தாங்க குழம்போட டெக்ஸ்சர் நல்லா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்ப தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக கடாயில 5 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு 3 கிராம்பு, ஒரு அரை துண்டு அளவு அன்னாசி பூ சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காய், இந்த அளவு பிரிஞ்சி இலை, நான் ஒரு பிரிஞ்சி இலையை 1 பாதியமா பிச்சுட்டு சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கல்பாசி. இதை வந்து சேர்க்கும் போது ஃபர்ஸ்ட் கைகளால இது போல கசக்கிட்டு சேருங்க, அப்பதான் நல்லா மணமா இருக்கும். அடுத்ததா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மணம் வர அளவுக்கு தாளிச்சு விடுங்க. அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நைஸா நறுக்கிட்டு சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே தனியா எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டை இதுல சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல இது போல கண்ணாடி பதம் வர அளவுக்கு
வதக்கிக்கோங்க. அடுத்ததா நம்ம இதுல இப்போ 2 மீடியம் சைஸ் அளவுடைய நல்ல பழமான தக்காளிய நறுக்கிட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். ஜென்ரலா தக்காளிய வதக்கும் போது நல்ல குழவா மசிய இது போல நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வதக்கிட்டு செய்யும் போதுதான் குழம்புக்கு தேவையான அளவு முழுமையான புளிப்பு சுவை கிடைக்கும். தக்காளி அதே மாதிரி வதக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நிதானமான தீயில 1 நிமிஷத்துக்கு இந்த மசாலா பொருட்களோட நிறம் மாறி கரிஞ்சிடாதபடிக்கு லைட்டா இது போல ஜென்ட்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது போல வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுது, மிக்ஸி ஜார் கப்பு அலசின தண்ணீர், மேற்கொண்டு நான் இதுல 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் எவ்வளவோ அந்த அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சமயம் நீங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே சரியா இருக்குங்க. இப்போ குழம்பை இது போல தாளிச்சு விட்டதுக்கும் அப்புறமா குழம்போட பதம் பார்க்கும் போது இந்த சமயம் நல்லா தடதடன்னு நீர்த்த மாதிரி இது போல ஒரு பதத்துல தாங்க இருக்கும். இப்போ இந்த குழம்ப ஹை ஃப்ளேம்ல தளதளன்னு இது போல கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு தடவை கரண்டியால நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடியா அரைச்சு வச்சிருக்க உருண்டை விழுத நல்ல இது போல பந்தா உருண்டையா உருட்டி ஒண்ணா சேர்த்துக்கோங்க. இப்போ வெயில் சீசன் இருக்கிறதுனால சுரைக்காயை சாப்பாடுல அதிகமா சேர்த்துக்கணும். அதனால நம்ம சுரைக்காயில ஏதாவது ஒரு ரெசிபிஸ வீட்டுல உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அதை அவங்க பிடிக்கல அப்படின்னு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க இது போல கோலா உருண்டை குழம்பா செஞ்சு கொடுத்து பாருங்க. நான் எங்க வீட்டுல இப்படிதாங்க செய்வேன். எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு விருப்பமா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, எல்லா உருண்டைகளையுமே ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம எட்ட சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி மிதமான தீயில ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விடலாம். குழம்புல உருண்டைகள் நிதானமான தீயில வெந்ததுக்கு அப்புறமா மெல்லிசான கரண்டியால ஜென்ட்லா உருண்டைகள் உடையாதபடிக்கு இது போல லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டு பெரட்டி இன்னொரு சைடு வேகிற மாதிரி திருப்பி விடுங்க. இப்ப எல்லாத்தையுமே பெரட்டி விட்டாச்சு. மறுபடியும் மூடி போட்டு மூடி நிதானமான தீயில 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இப்ப பாருங்க 5 நிமிஷம் கம்ப்ளீட்டா வெந்ததுக்கு அப்புறமா குழம்புல இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு குழம்பு நல்லா வத்திட்டு இது போல நல்ல தகதகன எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்திருக்கும். அதே சமயம் குழம்புல சேர்த்திருந்தோம்ல உருண்டைகள் அது எல்லாமே முழுமையா வெந்துட்டு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம கரையாம பாருங்க அப்படியே பந்து போல ஈவனா வெந்து வந்திருக்கு. பார்க்கும் போதே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிட்டு இருக்கும். அடுத்ததா இப்போ இதுல நல்லா ஃபைனா நறுக்குன மல்லி இலைகளை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. குழம்பு நல்லா சூடா இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும். குழம்பு நல்லா ஆறின பிறகு மேற்கொண்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தலன்னு தகன்னு மினுமினுப்பா பாக்குறதுக்கே ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சில இருக்கும். நான்வெஜ் டேஸ்ட்லயே இருக்கக்கூடிய இந்த சுரைக்காய் உருண்டை குழம்ப சுட சுட சாதம், சப்பாத்தி, பரோட்டா, புலாவ், இடியாப்பம், பூரி இப்படி எல்லாத்துக்கூடயும் சைட் டிஷ் எடுத்துக்கலாங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான காம்போவா இருக்கும். சாப்பிடறதுக்கு அப்படியே மட்டன் கோலா உருண்டை குழம்பு ருசியை போலவே இருக்குங்க. சோ நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.